ஈரோட்டில் யாசகம் எடுப்பது போன்று வந்து ஆளில்லாத வீடுகளில் கோழி, இரும்பு பொருட்களை ஆட்டையை போடும் கும்பலால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கை குழந்தையுடன் வரும் பெண்கள் பொருட்களை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சிசிடிவியில் சிக்கிய திருட்டு கும்பல் போலீசில் அகப்படுமா? ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் கை குழந்தையுடன் வரும் பெண்கள் கையில் கிடைத்த பொருட்களை சுருட்டிச் செல்லும் சம்பவம் அதிகரித்துள்ளது. தனியாக இருக்கும் பெண்களை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிராமங்களை அச்சுறுத்தும் கேடி லேடிகள் மீது போலீஸ் நடவடிக்கை பாயுமா? சத்தியமங்கலத்தை அடுத்து உள்ள தயிர்பள்ளம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக 3 பெண்கள் கை குழந்தைகளுடன் யாசகம் கேட்டு சுற்றித் திரிகின்றனர். யாசகம் பெறுவது போன்று நோட்டமிட்டு ஆளில்லாத வீடுகளில் ஆட்டையை போடுவதே இவர்களது இலக்காக உள்ளது. அடைத்து வைத்திருக்கும் கோழிகள், ஆதரவின்றி கிடக்கும் இரும்பு பொருட்கள், மின்சாதன பொருட்கள் உள்ளிட்டவற்றை அள்ளி தங்களது துணிப்பைக்குள் எடுத்துச் செல்வதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி கிராம மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளது. யாசகம் பெறுவது போன்று வந்து கையில் கிடைத்த பொருட்களை திருடிச் செல்லும் பெண்கள் தனியாக இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு அச்சுறுத்தலாக விளங்குவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வலுக்கட்டாயமாக பணம் கேட்டு மிரட்டும் தொனியில் யாசகம் கேட்கும் கேடி லேடிகள், தரமறுக்கும் குடும்ப பெண்களின் கழுத்தை நெறித்த சம்பவங்களும் நடந்தேறிய அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. இதேபோன்று அண்மையில் பவானி சாகர் பகுதியில் உள்ள பழைய இரும்பு கடையின் வெளியே கிடந்த பொருட்களை 5 பெண்கள் திருடிச் சென்றதும் அவற்றை மற்றொரு கடையில் விற்பனை செய்த சிசிடிவி காட்சியும் வெளியாகியிருந்தது. இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காததால் தற்போது சத்தியமங்கலம் பகுதியில் பெண்கள் சிலர் யாசகம் பெறுவது போன்று வேடம் போட்டு கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் திருடிச் செல்லும் சம்பவம் தொடர்கதையாகி உள்ளது. பொதுமக்களை அச்சுறுத்தும் கேடி லேடிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா?